ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 558. இங்கு இளைய ஆழ்வார் உறுதிமொழி எடுப்பதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் ஆளவந்தார் மறுபடியும் நோய்பட்டு இருந்தது. பெரிய பெருமாளையும் அழகிய மணவாளனையும் சேவித்து வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களை அமுதூட்டி அவர்கள் திருவடி தொழுது அபராதங்களை பொறுத்து அருள வேண்டும் என்றார். உமக்கும் அபராதம் உண்டோ என வைஷ்ணவர்கள் நவில தம்மை அடைந்தாரை மற்ற பெரியோர்களிடம் காட்டிக் கொடுத்தார். பிறகு கோவிலில் திருப்பணி செய்வோரை பார்த்து பெரிய பெருமாள் உடைய திருவாராதனம் குறைவு உறாமல் நடத்தி போருங்கோள். ஆச்சாரியர்கள், பெரியோர்கள், தேசாந்திரிகள் முதலானோரை அரவணைத்து கொண்டு போருங்கோள் என அருளினார். பிறகு தம் ஆச்சாரியரான வணக்கால் நம்பியை தியானித்து கொண்டு பத்ம ஆசனத்தில் இருந்து தாம் முன்னால் குறித்து இருந்தபடி வைகாசி மாதத்தில் திருவோணத்து அன்று விடியற்காலையில் சிஷ்யர்கள் மற்றவர்கள் யாவரும் பிரம்மவல்லி, பிருகுவல்லி, புருஷ சுக்தம், அர்ச்சிராதிரி, சூழ் விசும்பனி, முகில் முதலியவற்றை சேவிக்க பிரம்ம மந்திரத்தாலே திருநாட்டுக்கு எழுந்து அருளினார். அங்கு இருந்தோர் அனைவரும் துக்கித்து தங்களில் தாங்களே தேற்றினார்கள். பிறகு ஆளவந்தார் திருமேனி சந்நியாசிகளுக்கான முறைப்படி கொள்ளிடக்கரையில் உள்ள திருக்கரம்பன் துறையிலே பள்ளி படித்து கொண்டு இருந்தார்கள். காஞ்சிபுரத்தை விட்டுவிட்டு பெரிய நம்பிகள் உடன் புறப்பட்டு இளையாழ்வார் இரவும் பகலுமாக நடந்து வட திருக்காவேரின் அக்கறை அடைந்து சற்று தூரத்தில் கூட்டமாக இருப்பவர்களை பற்றி அங்கு இருந்தாரை வினவினார். ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்து அருளியதால் பள்ளிப்படுத்தப்படுகின்றார் என கூற அறிந்து வேர் அறுத்த மரபோல் இருவரும் பூமியில் விழுந்து மூர்ச்சித்து தேறி எழுந்தார்கள். அதிக துக்கத்தை அடைந்த இளையாழ்வாரை தேற்றுவதற்காக நம்பிகள் தம் துக்கத்தை ஒருவாறு மறந்தார். இருவரும் திருக்கரம்பன் துறையை அடைந்து கண்ணீர் கண்களை மறைக்கவும் துக்கம் தொண்டையை அடைக்கவும் செயல் இழந்து ஆளவந்தார் திருமேனியை சேவித்தார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆளவந்தாரின் கை விரல்களில் 3 முடங்கி இருப்பதை இளையாழ்வார் கண்டு முன்னும் இவருக்கு இப்படி உண்டோ என அங்கு இருந்தவர்களை கேட்டார். முன்பு கிடையாது, இப்போது உண்டாகி இருக்கிறது என பதில் கூறினார்கள். ஆயின் இவர் காலட்சேபம் நடத்துகின்ற போது ஏதேனும் தம் குறையை வெளியிட்டது உண்டோ என கேட்டார் இளையாழ்வார். வியாச பராசர்கள் இடமத்து உபகார சிந்தையும் நம்மாழ்வார் பக்களில் அதிக பிரேமையும் வியாச சூத்திரங்களுக்கு விசிஷ்டா துவைதத்துக்கு இணங்க விரிவான உரையும் உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் அடிக்கடி அருளி செய்ய கேட்டது உண்டு என பதில் கூறினார்கள். இளையாழ்வாரும் அது கேட்டு அந்த தம் சரீரமும் வலிமை உடையதாக இந்த ஆச்சாரியருடைய கிருபையும் அடியேனிடம் பரிபூரணமாக இருந்து சர்வேஸ்வரனும் அடியேன் நினைத்தபடி கூட்டுவானாகில் இந்த 3 குறைகளையும் தீர்க்க கடவேன் என்று உரைக்க உடனே அந்த 3 திருவிரல்களும் நிமிர்ந்து நின்றன. இதனை கண்ட அங்கு உள்ளோர் அனைவரும் பெரிய ஆச்சரியத்தை அடைந்தார்கள். பின்பு ஆளவந்தாருக்கு கிரமப்படி பள்ளி படுத்தல் சடங்கும் நடந்து முடிந்தது. ஆளவந்தாரை சேவித்து அவர் உபதேசங்களையும் நேரில் கேட்டு அனுபவிக்கும் பாக்கியம் கை கூடாத வண்ணம் பெரிய பெருமாள் இப்படி நம்மை ஆளவந்தாரோடு சேரவிடாமல் செய்துவிட்டாரே என வெறுப்பு உற்றவராக பெரிய பெருமாளை சேவிக்காமலே பெருமாள் கோவிலுக்கு காஞ்சிபுரத்துக்கு திரும்பிவிட்டார் இளையாழ்வார். காஞ்சிபுரத்தை அடைந்ததும் திருக்கச்சி நம்பிகளை அணுகி நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் விண்ணப்பிக்க பெரிய அருளாளன் உமது எண்ணங்களை நிறைவேற்றுவான், பயப்பட வேண்டாம் என்று அருளி செய்து ஆளவந்தாருக்கு செய்ய வேண்டிய ஸ்ரீ சூர்ண பரிபாலனம்
திருவத்த அயனம் முதலிய சடங்குகளை திருக்கச்சி நம்பிகள் காஞ்சியில் செய்து அருளினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.